இன்றைக்கு வந்து இலங்கை முறையிலிருந்து 3 விதமான ரொட்டி செய்து காட்டப்போம். இந்த ரொட்டிக்கு முதல்ல தேங்காய் திருவி எடுப்போம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாவை போட்டு அப்படி அரைச்சி எடுப்பேன். நான் ஒரு 500 கிராம் தான் போட்டிருக்கிறேன். இந்த மாவுக்குள்ளே திருவி வச்ச தேங்காய் பூ, சிவப்பு வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தாள், கேரட், லீக்ஸ், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு தேவைக்கேற்ப அளவாக போட்டு எல்லாம் போட்டாச்சுது. இனி ஒருக்கா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணியை விட்டு குழைப்போம். முதல் வந்து ஆக தண்ணியாக குழைக்கக்கூடாது, கொஞ்சம் இறுக்கமாக குழைச்சி எடுக்க வேணும். இப்போ வந்து எல்லாம் குழைச்சி எடுத்தாச்சுது. இவ்வளோ மாவையும் 3ஆக பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு பகுதிக்குள்ளே கொஞ்சம் கீரையை சின்ன சின்ன வெட்டி போடுவோம். இது வந்து கீரை ரொட்டிக்கு குழைச்சி எடுத்தாச்சுது. இனி அடுத்த ரொட்டிக்கு குழைப்போம். நீ 2வது மாவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு தண்ணி பதமாக ஒரு தோசை பதமாக குழைச்சி எடுப்போம். இப்போ வந்து 3 விதமான ரொட்டியும் குழைச்சி வச்சுருக்குது. இனி அடுப்பில் சட்டியை வச்சு சுடுவோம். நல்லெண்ணெய் விட்டு பூசி போட்டு சட்டி நல்லா சுட்ட பிறகு ஒரு ரொட்டியாக போட்டு சுட்டு எடுப்போம். இந்த ரொட்டி வந்து இப்போ கீரை ரொட்டி விருப்பம் இல்லாத வந்து இது சாப்பிடலாம். இது வந்து கீரை ரொட்டி. கீரை ரொட்டியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல சொப்டாக வரும். இது வந்து நல்ல வயது போன ஆட்கள் பல்லுச்சப்பு இல்லாதவைகளுக்கு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ பாருங்க, எல்லா ரொட்டியும் பிச்சு காட்டுறேன். இது இவ்வளோ சொப்டாக போய்விடுது. இந்த ரொட்டிகளுக்கு வந்து நல்ல ஒரு சம்பல் அல்லது மீன் குழம்பு அதோட சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ வந்து 3 விதமான இலங்கை முறை ரொட்டியும் சுட்டு முடிச்சாச்சுது. இனி நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு.